அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. இன்று இனிய ரமலான் தின வாழ்த்துக்கள். இன்று நம்ம குழுவில் உள்ள இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்கும் இனிய ரமலான் தின நல்வாழ்த்துக்கள். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலச்சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி சங்கத்தின் மண்டலம் 3 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் கலியபெருமாள் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சிவசங்கர் அவர்களையும் மற்றும் செயலாளர் ரொட்டேரியன் வெற்றிச்செல்வன் அவர்களையும், பொருளாளர் ரொட்டேரியன் பாலமுருகன் அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் இன்றைய காலை வேளையிலே வருக வருக என்று அன்புடன் வரவேற்று, இன்று திருமண நாள் கொண்டாடும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சிவசங்கர் அவர்களையும் இந்த நேரத்திலே அனைவரின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். நன்றி. நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம். ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சிவசங்கர் அவர்கள். அன்மியூட் பண்ணீங்க தலைவரை. ரோட்டரி பிரியர், எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலைவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புறவும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தளத்திட நிழல் அருள் வேண்டி நிற்கிறோம். யாதும் ஊரே யாவரின் கேளே என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டினை நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லாம் பலமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். நன்றி தலைவரே. நன்றி நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வரவேற்பு நிகழ்த்த தலைவர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று காலைச்சக்கர நிகழ்வில் இணைந்து வழங்க எங்களுக்கு வாய்ப்பு அளித்த மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி வரும் மாவட்ட சேர்மன் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மண்டலத்தின் 3 ஆளுநர் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் என் கலியபெருமாள் அவர்களையும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சங்கத்தின் செயலாளர் வெற்றிச்செல்வன் அவர்களையும் பொருளாளர் பாலமுருகன் அவர்களையும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள், மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்று பயிற்சி அளிக்க இருக்கும் ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்களை இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக காலச்சக்கர நிகழ்வு தொடர்ந்து பயணித்து வரும் இன்று பயோ தயாரிப்பு பற்றி சிறப்பாக விளக்க அளிக்கும் இருக்கும் தேன்மொழி வீரமணி அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்வு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் இன்று காலை வேளையில் வருக வருக என்று வரவேற்கிறோம். நமது மாவட்டத்தின் தொடர்ந்து 1005வது நாள் சிறப்பாக நடைபெற்று வரும் காலச்சக்கர நிகழ்ச்சியை எண்ணி பெருமை கொள்கிறோம். இன்று எங்களுக்கு காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி சங்கத்தின் ரோட்டரி சங்கத்தின் இந்த நிகழ்வை தொடர்ந்து வைப்பதில் பெருமை கொள்கிறோம். நன்றி தலைவரா. நன்றி நன்றி தலைவர் அவர்களுக்கு நன்றி. சிறந்த நிகழ்வு ஒரு வார காலமாக நமக்கு சிறப்பாக இந்த நிகழ்வை இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொடுத்து நிகழ்ச்சியை இன்று நமக்கு வரவேற்று நிகழ்ச்சியை வரவேற்புரை நிகழ்ச்சி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சிவசங்கர் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி தலைவரே. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். நேராக அமர்ந்துக்குங்க. சின்முத்திரை, நீண்ட மூச்செடுத்து ஆ இழுத்து ஊ இம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. ஓய்வு. நன்றி நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால்களை நேரா நீட்டிக்கிறோம். கால்களை நன்றாக இலக்கமாக வச்சுக்கோங்க. நல்லா மூச்சில் தொடுங்க. நம்முடைய கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுறோம். டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன், அப். அப்படியே வட்டமா சுத்துங்க. 1, 2, 3, 4, 5. ஆப்போசிட் சுத்துங்க. 1, 2, 3, 4, 5. நல்லா மூச்சில் தொடுங்க. ரைட் லெக் முட்டி நல்லா மடக்கி டச் பண்ணுங்க. நேரா நீட்டுங்க. லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக், அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம். நின்ற நிலையில தாடாசனம் முதல் நிலை. கைகள் கோர்த்துக்கிறோம். நல்லா மேல உயர்த்தும் கைகளை. 1, குதிக்கால் நல்லா மேல தூக்கணும். எவ்வளவு மேல வர முடியுமோ அந்த அளவுக்கு வாங்க. 2, 3, 4, 5, 6,
7, 8, 9, 10. ஓய்வு. மெதுவா கையில் கீழே கொண்டு வாங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுறோம். கால்களை மெதுவா அப்படியே அகலமா வச்சுக்கிறோம். சமகோணாசனம். எவ்வளவு அகலமா வைக்க முடியுதோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. கைகள் மேல கொண்டு வந்து வணக்க முத்திரை வச்சுக்கோங்க. அப்படியே மெதுவா கைகளை ஜஸ்ட்டுக்கு நேரா வச்சுக்கிறோம். மெதுவா அப்படியே கீழே குனிறோம். எந்த அளவுக்கு குனிய முடியுமோ அந்த அளவுக்கு குனிங்க. அப்படியே கைகளை தரையில வச்சுக்கிறோம். காலை கொஞ்சம் அகலமா வைக்க முடியும்னா வச்சுக்கலாங்க. நல்லா தலை எவ்வளவு கீழே இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இறக்குங்க. அப்படியே கால் 2 கால் கட்டவரையிலையும் கைகளை பிடிக்க முடியுதுன்னா பிடிக்கலாம். மீண்டும் ஷோல்டர் நேர் கை கீழே வச்சு உங்க தலையை எவ்வளவு கீழே கொண்டு டச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டச் பண்ணுவாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. இந்த ஆசனம் செய்யறதுனால நம்முடைய கால்கள் நன்றாக வலிமை அடையும். ஜீரண உறுப்புகளுக்கு நல்ல ஆற்றலை தரும். தொடை பகுதியில இருக்கக்கூடிய தசைகள் குறையறதுக்கு இந்த பயிற்சி நல்ல பயிற்சி. கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அடுத்த ஆசனம் பரிஸ்வட்டாசனம். காலகலமா வச்சுக்கிறோம். ரைட் லெக் நேரா திருப்பி சைட்ல வச்சுக்கிறோம். கைகளை கோர்த்துக்கிறோம் பின்னாடி. உங்களால எவ்வளவு குனிய முடியுமோ அந்த அளவுக்கு குனிஞ்சு முட்டியில் டச் பண்ற மாதிரி கீழே வாங்க. அப்படியே கைகளை கொஞ்சம் மேல உயர்த்தலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7. வெயிட் அதிகமா இருக்கிறவங்க கையை தூக்குற சிரமம் வந்துன்னா கையை கீழே வச்சு முட்டையை டச் பண்ற மாதிரி கொண்டு வாங்க. 6, 7, 8, 9, 10. ஓய்வு. அப்படியே மூச்சு இழுத்துட்டே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நன்றாக மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. லெஃப்ட் லெக் கால் கால் பாதத்தை நேரா திரும்பி சைட்ல வச்சுக்கிறோம். மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே போறோம். கைகளை பொறுத்து மேல தூக்கலாம். தலையை நல்லா கீழே கொண்டு வாங்க. அல்லது கைகளை காலுக்கு பக்கத்துல பாதத்துக்கு பக்கத்துல வச்சு முட்டில் டச் பண்ற மாதிரி கொண்டு வாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. இப்படி நல்லா மூச்சு இழுத்துட்டே மேல வந்துருங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுத்துடுங்க. கால் வலி உள்ளவங்க இந்த பயிற்சியை நன்றாக செஞ்சா கால் வலி குறையும். நரம்பு சம்பந்தமான வலிகளுக்கு இது ரொம்ப நல்லது. காதுகளுக்கு நல்ல ஆற்றலை தரக்கூடிய பயிற்சி. கண்களுக்கு முகம் நல்ல பொலிவு ஏற்படும்.
அடுத்து நாம அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். நன்றாக மூச்சு தொடுங்க. கைகளை கீழோனி நன்றாக மூச்சு டைம் கை மேல கொண்டு வாங்க. பச்சிமோத்தாசனம். மெதுவா கை கீழே கொண்டு வந்து கால் பெருவரல பிடிச்சிருங்க. அப்படியே முடிஞ்ச அளவுக்கு தலை கீழே அப்படியே டச் பண்ண கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மூச்சு டைம் மேல வந்துருங்க. அடுத்து நம்ம பத்மாசனம் போடுறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சிகள் பத்மாசனம் செய்யறதுக்கு உண்டான எக்ஸசைஸ் மாதிரி செய்யக்கூடிய சில பயிற்சிகள். ரைட் லெக் மடக்கி இப்படி மேல வச்சுக்கிறோம். கால் பாதத்தை வந்து இப்படி நல்லா வட்டமா சுத்தணும். 1 2 3. ஆப்போசிட் சுத்துங்க. 1 2 3. நல்லா இப்போ குதிக்கால் வந்து நல்லா வயிற்றுக்கு டச் ஆகிற மாதிரி நல்லா ஒட்டி வச்சுக்கிறோம். இப்போ நான் கைகளை கோர்த்து இந்த முட்டையை பிடிச்சு நல்லா மடக்கி ஜஸ்டோட வச்சு டச் பண்றோம். நல்லா அழுத்தி டச் பண்ணுங்க. மெதுவா கீழே கொண்டு வாங்க. நல்லா தரையில கீழே படுற மாதிரி கீழே வச்சு முட்டி கீழே படுற மாதிரி அழுத்தி பிடிக்கணும். அப்புறம் மறுபடியும் மேல் நோக்கி உயர்த்தி டச் பண்றோம். ஒரு 4-5 முறை இப்படி செய்யுங்க. நேரம் உட்காந்து மூச்சல் தொடுங்க. கைகளை இப்படி வந்து கால் பாதத்தை மேல தூக்கிறோம். காலுக்குள்ள கை விட்டுக்கிறோம். 2 கால் கையும் அப்படி மேல உயர்த்துங்க. 1 2 3 4 5 6. ஓகே. அடுத்தது வந்து இப்போ ஒரு குழந்தை இப்படி தாளாட்டுற மாதிரி கால் வந்து ரைட்டு லெஃப்ட் நல்லா அப்படி அசைங்க. எல்லாத்து கையிலயும் ஒரு குழந்தை இருக்கா? நல்லா ரைட்டு லெஃப்ட் நல்லா அசைங்க. ஓகே. நிறைய பேர்த்துக்கு குழந்தை எடுத்து கையில வைக்கிறது கூட அந்த மெத்தட் தெரியாம இருப்பாங்க. குழந்தைய கையில எடுக்க வாங்க மாட்டாங்க. அது மாதிரி காலையும் பிடிச்சு பழகணும், குழந்தைய எடுத்து பழகணும். கால் பாதத்தை இப்படி பிடிச்சு நல்லா ரைட் சைடு நல்லா தள்ளி பிடிக்கணும். 1 2. செய்யறது தெரியுதுங்களா? கரெக்டா பாத்துங்க. இப்படி தள்ளி பிடி பின்னாடி தள்ளுறோம். 2 கையிலையும் பிடிச்சு நல்லா பின்னாடி தள்ளுங்க. அப்படி ஓய்வு. கால் நேரம் நீட்டிக்குங்க. நல்லா ரைட்டு லெஃப்ட் இப்படி ஆட்டுங்க காலை. மூச்சல் தொடுங்க. அதே மாதிரி நம்ம லெஃப்ட் லெக் எடுத்து வச்சுக்கிறோம். கால் பாதத்தை நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3. ஆப்போசிட். 1 2 3. ஓகே. இந்த குதிக்கால் வந்து நல்லா வயிற்றுல டச் ஆகிற மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. நல்லா கீழே இறக்குங்க காலை. மறுபடியும் மேல ஜஸ்டோட டச் பண்ணுங்க. நல்லா கீழே இருக்குங்க. நல்லா டச் பண்ணுங்க. நல்லா கீழே இறக்கி டச் பண்ணுங்க. நல்லா பிடிச்சி ஜஸ்டோட டச் பண்ணுங்க.
ஓகே. இப்போ லெஃப்ட் லெக் நல்லா ரைட்டு லெஃப்ட் குழந்தை ஆட்டுற மாதிரி ஆட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே. இப்போ வந்து வெளியில் நல்லா தள்ளி பிடிங்க. காலை பிடிச்சிட்டு நல்லா அப்படி 1 2 வெளியில தள்ளுங்க ஐயா. சுத்தானந்தமையா அப்படி வெளியில் நல்லா அப்படி தள்ளி பிடிங்க. அடுத்து மேல உயர்த்துங்க. 1 2 3. 2 கையில அடியில் விட்டுக்கிட்டீங்கன்னா தான் அப்படி தூக்குறதுக்கு வசதியா இருக்கு. மேல பிடிச்சி தூக்க முடியாது, அடியில் இருக்கணும் கை. அப்படித்தாங்க. நல்லா மேல வைத்துங்க. காலை ஸ்ட்ரெயிட் ரைட் இருங்க. 2 காலையும் நல்லா ரைட் லெஃப்ட் ஆட்டுங்க. நல்லா இடுப்பு நல்லா நிமிர்ந்துக்குங்க. நல்லா மூச்சல் தொடுங்க. இடுப்பு வலிக்கிற வரைக்கும் கை ஷோல்டர் நேர் ஊனி அப்படியே நேரா நிமிர்ந்து கொஞ்சம் மேல பாருங்க. 10 செகண்ட் அப்படியே வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. கால அகலமா வச்சுக்கோங்க. ஜான்சிராசனம் லெஃப்ட்ல கொட்டி வச்சுக்கிட்டு ரைட் லெக் வந்து ரைட் 2 கையில பிடிச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு தலை கீழே கொண்டு வாங்க. நல்ல தலை கீழே இருக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. காலை மாத்தி வச்சுக்கோங்க. மூச்சு விட்டே கை கொண்டு மேல கொண்டு வாங்க. நல்லா லெஃப்ட் லெக் பிடிச்சிருங்க 2 கையிலையும். ட்ரை பண்ணுங்க முடியும், பிடிச்சிடலாம். நல்லா கெட்டியா பிடிச்சிருங்க. முட்டியை வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டா வைங்க. அப்படியே தலையை நல்லா கீழே கொண்டு போங்க. 10 செகண்ட் வலி இருக்கணும், அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மூச்சு இழுத்துட்டு மேல வாங்க. காலை நேரா நீட்டிட்டு பட்டர்ஃப்ளை ஆசனம். நல்லா இடுப்புக்கு பதில ஒட்டி வைங்க. நல்லா கிட்ட ஒட்டி வச்சு நல்லா கீழே இறக்குங்க காலை. சிறப்பு. கால் நேரம் நீட்டிட்டு இப்போ லெஃப்ட் லெக் எடுத்து மேல போடுங்க. பத்மாசனம். நல்லா குதிக்கால் வந்து நல்லா வயிற்று பகுதியை டச் பண்ற மாதிரி ஒட்டி வைக்கணும். நல்லா ஒட்டி வைங்க. நல்லா ஒட்டி வச்சிட்டீங்களா? உங்க முட்டியை நல்லா கீழே இறக்கி வச்சுக்கோங்க. தரையில வந்து இந்த கால் முட்டி டச் ஆயிருக்கும் நல்லா. இப்படியே மெதுவா ரைட் லெக் பக்கத்துல வச்சுக்கோங்க. இப்போ ரைட் லெக் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல போடுங்க. முதல்ல ரொம்ப டைட்டா இருக்கும், கொஞ்ச நாள் போட போட இலக்கமாயிரும். சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுங்க. குழந்தைகள் 2 பேர் அழகா போட்டாங்க பத்மாசனம். ஒன்றாக மூச்சல் தொடுங்க. யோக முத்ரா. பின்னாடி கை கட்டுங்க. நல்லா மூச்சல் இழுத்து மெதுவா மூச்சல் விட்டே கீழே போய் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சின்முத்திரை. நல்லா மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க.
யோகமுத்திராலேயே ரைட்டு லெஃப்ட் முட்டிலையும் தலைக்கு டச் பண்ணி செய்யலாம். அடுத்து நம்ம உத்தித பத்மாசனத்துக்கு போயிடுறோம். கையை ஷோல்டர் நேர் கீழே வச்சு நல்லா மேல தூக்கணும். இந்த ஆசனம் பத்மாசனத்துல முக்கியமான ஆசனம். ரெடி, அப், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஓய்வு. சின்முத்திரை. நன்றாக மூச்சில் தொடுங்க. அப்படியே அற்புதமா மூச்சு வந்து நுரையீரலுக்கு போகும். இந்த ஆசனம் நல்லா பண்ணோம்னா நல்லா மூச்சு இழுத்துட்டு கவனிச்சு பாருங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. பதினஞ்சு செகண்ட் மேல செய்யறவங்க தான் பாஸ் மார்க். சரிங்களா? கண்டிப்பா 15 செகண்ட் நம்ம செய்யணும். 30 செகண்ட் செஞ்சவங்க எல்லாம் கை தூக்குங்க. சிறப்புங்கய்யா, வெரி குட், சிறப்பு. பாப்பா செஞ்சதுன்னு நினைக்கிறேன். கை தூக்கலீங்களாமா? 30 செகண்ட் செஞ்சிருந்தா கை தூக்கலாம். வெரி குட், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கால நேரம் நீட்டிக்கோங்க. கால் நல்லா ரைட் லெஃப்ட் ஆட்டிக்குங்க. மூச்சல் தொடுங்க. இந்த கால் முட்டி மேல வர மாதிரி இப்படி அசைக்கணும். ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட் லெஃப்ட். சிறப்பு. காலை மாத்தி போடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ரைட் லெக் எடுத்து மேல வச்சுக்கோங்க. ரைட் லெக் குதிக்கால் நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க. அடுத்து லெஃப்ட் லெக் மேல வச்சுக்கோங்க. சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. பின்னாடி கை கட்டிக்கலாம். நல்லா மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே வாங்க. கீழே நல்லா புனிய முடியலன்னா கையை நீட்டி டச் பண்ணலாம். 2 கை நீட்டி தலை கீழே கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். சின்முத்திரை. நல்லா மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. அப்படியே திருமண பஸ்திரியா செய்யுங்க. 1 நல்லா மூச்சு தொடுங்க. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. அப்படியே சின்முத்திரையில மூச்சு எடுத்து ஒரு ஈம் சொல்லுங்க. நல்லா மூச்சல் தொடுங்க. மிக சிறப்பாக பயிற்சி செஞ்சீங்க. காலை மெதுவா கீழே இறக்கிடுங்க. கால் ரொம்ப டைட்டா இருக்கிறவங்க இந்த மாதிரி பயிற்சிகளை செஞ்சு நம்ம பத்மாசனம் போட்டு பழகிக்கலாம். நன்றிங்க. மிக சிறப்பாக பயிற்சிகள் செஞ்சீங்க. அப்படியே நேரா சாந்தி ஆசனத்துல படுத்துருங்க. கண்ணு மூடி நல்லா மூச்சை கவனிங்க.
இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகளை அளித்த ஆசன சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். காலை வணக்கம். இன்று மூளை சிகிச்சை அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். பிரைன் ட்ரீட்மெண்ட் பேரு. எதுக்கு மூளை சிகிச்சை அப்படின்னா, பாருங்க, மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகள் மட்டுமே நிறைய இருக்குதுங்க. அதுக்கு நிறைய பேர் இருக்கும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மூளை சிகிச்சை நல்லா கேளுங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 15-30 நோயை ஒரு பேர் கொடுத்துருவேன். அந்த ஒண்ணு செஞ்சா 15-30 நோய் குணமாகும். நீங்க பிரிச்சு வச்சிருக்கீங்க. நான் ஒண்ணு சேர்த்துறேன். மூளையில் என்னங்க நோய் வரும்? கோமா வரும், மென்டலி டிஸார்டர், ADHD, மூளை வளர்ச்சி குறைபாடு, தலைவலி, ஒற்றை தலைவலி, மைக்ரேன், ஹைப்பர் ஆக்டிவிட்டி, மெமரி அதாவது ஞாபக சக்தி குறையிறது, ஆட்டிசம், பிரெயின் டியூமர், டவுன் சிண்ட்ரோம், டென்ஷன், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இப்படின்னு நிறைய இருக்குதுங்க. இது எல்லாமே எது சம்பந்தப்பட்டது? மூளை சம்பந்தப்பட்டது. அதனால இனிமேல் நான் சொன்ன இந்த நோயோட லிஸ்ட் இதை மறுபடியும் சொல்ல மாட்டேன். ஏன்னா டைம் இல்லை. நீங்க புரிஞ்சுக்கங்க, மூளையில எந்த வியாதி வந்தாலும், அதாவது கோமா, பிரெயின் டியூமரு, தலைவலி சம்பந்தப்பட்ட பல வகைகள் எல்லாத்துக்குமே இப்போ ஐடியா சொல்லி கொடுக்குறேங்க. செய்யுங்க. கோமால் இருக்கிறவரும் எந்திரிச்சிருவாருங்க. அதாவது மறுபடியும் சொல்றேன், மூளை சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான வியாதிகளுக்கும் இப்பொழுது நான் ஒரு 16 வகையான சிகிச்சை சொல்ல போறேன். இல்லை சின்னதா இருக்கும், ஈஸியா இருக்கும், சிம்பிளா இருக்கும், செலவில்லாத மாதிரி இருக்கும். செஞ்சா சரியா போயிருங்க. ஒண்ணு, வெள்ளைப்பூண்டு இருக்கு இல்லைங்களா? வெள்ளைப்பூண்டை தட்டி மோந்து பார்த்தா மூளை குணமாகும். கோமால் இருக்கிறவங்க எந்திரிச்சிருவாங்க, பிரெயின் டியூமர் சரியா போயிடும், தலைவலி சரியா போயிடும். வெள்ளைப்பூண்டுடைய வாசம் தான் மூளைக்கு மருந்து. ரெண்டாவது, மா இலை இருக்கு இல்லைங்களா? அதை கசக்கி மோந்து பார்த்தா மூளை குணமாகும். அந்த காலத்துல வீட்டுல ஏதாவது ஒரு விசேஷம்னா மா இலையில தோரணம் கட்டுவாங்க. அது ஏன்னு தெரியுங்களா? வீட்டுக்குள்ள மொத்தம் 4 பேர் தான் இருப்பாங்க. அப்ப ஆக்சிஜன் பத்தும். திடீர்னு 40 பேர் வந்துட்டாங்கன்னா ஆக்சிஜன் பத்தாம சில பேர் மயக்கம் போட்டுருவாங்க, மூளை ஒழுங்கா வேலை செய்யாதுங்க. ஒரு சண்டை தான் வரும் சொந்தக்காரங்கிட்ட. அதுக்கு என்ன பண்றாங்க, அந்த மா இலைய வீடு ஃபுல்லா தோரணம் கட்டிட்டா மா இலை காயிற வரைக்கும் ஆக்சிஜன் சப்ளை பண்ணும். அது டைரக்டா மூளைக்கு போகுது. அப்ப கோமா இருக்கிறவங்க, இந்த மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் வாழ்ற அந்த வீடுகள்ல நீங்க என்ன பண்ணணும், வாரத்துக்கு ஒரு தடவை மா இலை தோரணமா கட்டி விட்டுருக்கும். அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கணும். செஞ்சு பாருங்களேன், அந்த வாசம் குணம் வந்துங்க, மூளை குணப்படுத்துதுங்க. அடுத்து வேப்ப இலை. வேப்ப இலையில நம்ம தடவி கொடுக்கலாம், வேப்பிலையை கசக்கி மோந்து பார்க்கலாம், வேப்பிலை கசாயம் கொடுக்கலாம், படுக்கும்போது வேப்பிலையை போட்டு படுக்கலாம். வேப்பிலை எந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாங்க, மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு. அடுத்து மயில் இறகு. வீட்டுல மயில் இறகு வச்சிருக்கலாம், வீட்டுல மயில் இறகு வச்சிருக்கலாம். இல்ல இல்லைன்னா மயில் இறகால விசிறி விடலாம். இது ரொம்ப அருமையான ஒரு சிகிச்சை. அடுத்து இசை. ஆல்பா மெடிடேஷன் அப்படின்னு நிறைய இசைகள் இருக்கு. ஆல்பா, டெல்டா, தீட்டா அப்படிங்கிற பேர்ல தியான இசைகள் இருக்குங்க. அங்கங்க ஸ்பீக்கர் வச்சு கோமால் இருக்கிறவங்களுக்கு, இந்த மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் வாழ்ற வீட்டுல ஒரு மெலோடியஸான இசை, தியான இசை, ஆல்பா மெடிடேஷன் மியூசிக் போட்டு விட்டீங்கன்னா அந்த இசையில மூளை குணமாயிருங்க. பல நேரங்கள்ல மருந்தை விட இசை வேலை செய்யுது. அடுத்து சாண்டிங். கூட இருக்கிறவங்களாம் ஒன்னா உட்காந்துட்டு ஓம் சாண்டிங் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உச்சரிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் போய் அந்த மூளை சரி பண்ணும். ஒருவேளை கோமால் இருக்கிறவங்களுக்கு மற்றவங்க எல்லாம் உச்சரிக்கலாம். இல்ல மூளை வளர்ச்சி குன்றிய தூக்கம் இல்லாம இருக்கிறவங்க, இந்த மாதிரி மன ரீதியா பிரச்சனை இருக்கிறவங்க, நீங்களே ஆ, ஓ, எம், ஓ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் உச்சரிக்கலாம், சாண்டிங் பண்ணலாம். அடுத்தது டுவா ஸ்லீப் அப்படின்னு நான் ஒண்ணு சொல்லி கொடுத்துருப்பேன். தலையில கையை வச்சு தூங்க வைக்கிறது. இதை செஞ்சா போதும், மூளை தூங்கிடும், உடம்பு குணமாயிரும். அதுக்கப்புறம்
ரங்க ராட்டின ரகசியம்னு நான் ஒண்ணு பேசியிருப்பேன். இதே மாதிரி ஒரு 7 நிமிஷம் அதை கேளுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க, உடனே மூளையெல்லாம் குணமாயிடும். அடுத்து ஆன்மாவுடன் பேசுங்கன்னு ஒரு தலைப்பு பேசியிருக்கிறேன். ரேக்கின்னு ஒரு வைத்தியம் இருக்கு, அது பக்கத்துல எங்காவது இருந்தா நீங்க போனீங்கன்னா அந்த ரேக்கி நீங்களே கத்துக்கலாம். இல்ல ரேக்கி சிகிச்சை தெரிஞ்சவங்கிட்ட போனீங்கன்னா அவங்க இந்த ரேக்கி மூலியமா மூளைக்கு சக்தி கொடுப்பாங்க, சரியா போயிடும். நீரோ தெரப்பின்னு ஒரு வைத்தியம் இருக்கு, மருந்து இல்லாத வைத்தியம். அதுல எப்படி மசாஜ் பண்ணி மூளையை சரி பண்றது, கோமால இருந்து சரி பண்றதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். இல்ல யோகா கிளாஸ்க்கு போகலாம், கூட இருக்கிறவங்க யோகா கிளாஸ் போயிடும். இங்க பாருங்க, கூட இருக்கிறவங்க யோகா கிளாஸ் போனா வீட்டுல இருக்க நோயாளி குணமாவாங்க. ஆமாங்க, ஒரு வீட்டுல 5 பேர் இருக்கீங்க, ஒரு ஆள் வந்து படுத்துட்டாரு கோமால, இல்ல மூளை வளர்ச்சி ஏதோ பாதிச்சிருச்சு. மிச்சம் 4 பேர் யோகா செஞ்சுட்டு வீட்டுல சுத்திட்டு இருந்தீங்கன்னா அந்த சக்தியை எடுத்து குணமாயிருவாங்க. ஆமாங்க, ஒரு குழந்தை வந்து காய்ச்சலா படுத்திருக்கும், இன்னொரு குழந்தை பக்கத்துல போகும், அடிக்கடி போயிட்டு இருக்கும் பாருங்க, இது படுத்துரும் அது மிதிச்சு போயிடும், சக்தி இப்படி இழுக்கப்படும். அதுக்கப்புறமா அருகில் உள்ள சக்தி பீடங்கள், சித்தர் சமாதி, எங்கெங்கெல்லாம் சக்தி இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் போய் உட்கார்ந்து தியானம் பண்ணும்பொழுது மூளை மீண்டும் என்ன பண்ணும், செல்களை எல்லாம் புதுப்பிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, யாருக்கெல்லாம் மூளை பாதிச்சிருக்கோ வீட்டை மாத்திருங்க. ஆமாங்க, அந்த வீட்டுக்குள்ள ஒரே மாதிரி எண்ணங்கள் எல்லாம் படர்ந்து இருக்கும், உடனே வீட்டை மாத்திருங்க, புது வீட்டுக்கு போங்க. யாருமே இது வரைக்கும் வாழாத புதுசா கட்டின வீட்டுக்குள்ள போனீங்கன்னாவே மூளை ஃப்ரெஷ் ஆயிடும். ஆமாங்க, எண்ணங்கள் எப்பொழுதுமே அந்த வீட்டுல இருக்கிற எல்லா இடங்களையும் பதிவா இருக்குங்க. புரோக்கர் சொல்லுவாங்க, ஏற்கனவே இந்த வீட்டுல வாழ்ந்தவரு ப்ரமோஷன் கிடைச்சு போயிட்டாரு அப்படிம்பாங்க. ஏன் தெரியுங்களா? அப்பதான் நீங்க வருவீங்கன்னு. ஏற்கனவே இருந்தாருங்க, கடல்ல ஊரை விட்டு ஓடிட்டாருன்னா அந்த எண்ணங்கள் இருக்குமா, நீங்க வந்து நீங்களும் ஓடிடுவீங்க. ஆமாங்க, எண்ணங்களுக்கு பவர் இருக்குங்க. மூலத்தை தான் பாதிச்சிருச்சுன்னா டக்குன்னு வீட்டை மாத்திட்டு புது வீட்டுக்கு போயிருங்க. சொந்த வீடு இருந்தாலும் வாடகை கொடுத்துட்டு எங்காவது வாடகை வீட்டுக்கு போயிருங்க. புது வீட்டுல வாழ்ந்தாவே மூளை சரியாகுங்க. அதுக்கப்புறம் ஓசோன் குளியல், தண்ணிய நைட்டு மொட்டை மாடியில வச்சுட்டு இரவு முழுவதும் காத்துப்பட்ட அந்த தண்ணி எடுத்து குளிச்சிங்கன்னா மூளை சரியாகும். அதுக்கப்புறம் குரூப் பிரேயர், கூட எல்லாம் ஒன்னா உட்காந்து அவரை கோமால் இருக்கிறவரோ இல்ல மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்டவரோ உட்கார வச்சு பிரார்த்தனை பண்ணணும். அவர் நல்லா இருக்கிறாரு, அமைதியா இருக்கிறாரு, நார்மலா இருக்காருன்னு கூட்டு பிரார்த்தனை பண்ணணும். இப்படி நிறைய ஐடியா எல்லாம் இருக்குதுங்க. அதாவதுங்க, மூளைக்கு அப்படின்னாவே இப்ப நான் சொன்னதெல்லாம் நான் வந்து பல இடங்கள்ல போய் பல நாட்டுக்கு போய் பல குருநாதரை பார்த்து பல புத்தகங்களை படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட இந்த 16 விஷயத்தையும் இப்ப உங்களுக்கு ஒரே ஒன்னா கொடுத்துருக்கிறேன். நீங்க இந்த 16ஐயும் ஃபாலோ பண்ண வேண்டாம். நான் சொன்ன 16ல எதெல்லாம் முடியுமோ பாருங்க. எல்லாமே இதுக்கெல்லாம் பணம் காசு பணமா செலவாகும்? வெள்ளை பூண்டு வீட்டுல இருக்கா இல்லையா, மாயில கிடைக்குமா இல்லையா? இந்த மாதிரி சின்ன சின்ன இயற்கையான பொருள்களை வச்சு ஒரு வியாதியை குணப்படுத்தி எப்படி வாழ்றதுன்னு கத்துக்கிட்டோம்னா முதல்ல பணம் செலவு மிச்சமாகும், நாமளும் ஆரோக்கியமா இருக்கலாங்க. அதனால இனிமேல் மூளை சம்பந்தப்பா கோமாவுக்கு வந்தவங்க இல்ல டவுன் சிண்ட்ரோம், ஆட்டிசம், மூளை வளர்ச்சி கொண்ட குழந்தைகளுக்கு இப்ப நான் சொல்ற மாதிரி சிகிச்சை எல்லாம் கொடுங்க. கண்டிப்பாக அவங்க இயற்கையா குணமாவாங்க, குணமாய் நல்லா இருப்பாங்க. நல்லானு மறுபடியும் பழைய மாதிரி போயிடக்கூடாது. அப்பப்போ வாய்ப்பு இருக்கும் பொழுதெல்லாம் இந்த தியானம் இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாம் அப்போ செஞ்சுட்டு வரணும், அப்பதான் நல்லா இருக்க முடியும். எனவே இனிமேல் இயற்கையான முறையில நாம எல்லா வியாதிகளையும் குணப்படுத்த முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அது சம்பந்தப்பட்ட அறிவுகளை அதிகப்படுத்திக்குவோம். மீண்டும் நாம் மருந்தில்லாத உலகத்துக்கு நாம் தயாராவோம். செழிக்கட்டும் விவசாயம், செயல்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு சிந்தனை அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர்ந்து நமக்கு வந்து இயற்கை முறையில் சோப் தயாரிப்பது பற்றியும் அடுத்து பாத்தீங்கன்னா பயோ என்சைம் எப்படி நம்ம தயாரிக்க முடியும் என்று சென்ற வாரங்கள் வந்து நமக்கு சிறப்பாக கொடுத்தாங்க தேன்மொழி அம்மையார் அவர்கள். இன்றும் அதனுடைய தொடர்ச்சியையும் அது எப்படி நம்ம வந்து தயாரிக்க முடியும் என்ற நேரடி ஒரு சிறப்பையும் நமக்கு ஏற்படுத்த காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வேளையில் பயோ என்சைம் பற்றிய கருத்துக்களையும் அதனுடைய செய்முறைகளையும் சிறப்பாக அளிக்க தேன்மொழி அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. பயோ என்சைம் பத்தி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோங்க. பயோ என்சைமை பொறுத்த வரைக்கும் நம்மளது கிளீனிங் பர்பஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே நிறைய யூஸ் ஆகுது. பயோ என்சைம் நம்ம 3600 ஹெர்பல்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. அது எல்லாத்துலயுமே வந்து நம்ம பயோ என்சைம் பண்ணலாம். ஆனா எதுக்கு என்னென்ன யூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்து நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது நம்மளோட
கிளீனிங் பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட ஹெல்த்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய வகையில பயோ என்சைம் இருக்கு. கிளீனிங் பர்பஸ்னா நான் லாஸ்ட் கிளாஸ்லயே நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஆறு, குளம், குட்டை, ஏரியில இருந்து எல்லாமே கிளீன் பண்ணலாம். நம்ம வீட்டுல கிளீன் பண்றது வாட்டர் டேங்க்ல இருந்து பாத்திரம் கழுவுறதுல இருந்து டாய்லெட்ல கிளீன் பண்ற வரைக்கும் எல்லாமே நம்ம பயோ என்சைம்ல கிளீன் பண்ணிக்கலாம். அது நம்ம எல்லாருமே வந்துட்டு நம்ம வீட்டு தேவைக்காக நம்ம யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கணும். நம்மளதுல இருந்து தான் நம்ம வெளியில கொண்டு வர முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம வெளியில ஒவ்வொருத்தருக்கா சொல்லலாம். சொல்ல ஆரம்பிக்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணி பழகிக்குவாங்க. நம்மளோட மண்ணோட வளம் வந்து காக்கப்படும். மண் வளம் இன்னும் நல்லா இருக்கும். நம்ம இயற்கை சோப்புல இருந்து எல்லாமே யூஸ் பண்ணும்போது மண் வளம் காக்கப்படும். நாம மார்க்கெட்ல இருக்கிற எல்லாமே யூஸ் பண்ணி மண் வளம்லாம் ரொம்ப கெட்டு போயிருக்கு. அதுக்காக நீங்களாம் அவங்கவுங்க வீடுகள்லயே செஞ்சாவது நீங்க மட்டுமாவது யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. அதனுடைய மெஷர்மெண்ட் வந்து நான் இப்போ ஒருக்கா சொல்றேன். 1 பங்கு நாட்டு சக்கரை, 3 பங்கு மூலிகை, 10 பங்கு தண்ணி, 15 பங்கு கொள்ளளவு இருக்கணும். அதாவது இப்ப ஒரு பாத்திரம் எடுக்கிறோம், ஒரு டப்பா எடுக்கிறோம் அப்படின்னா அதுல 15 பங்கு கொள்ளளவு இருக்கணும். ஒரு மெஷர் பண்ணிக்கோங்க, அளவு எடுத்துக்கோங்க. ஒரு வெயிட் போட்டு அதுல எவ்வளவு தண்ணி பிடிக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 லிட்டர் பிடிக்குது அப்படின்னா இந்த 2000ல இருந்து 15 டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க. 15 நீங்க டிவைட் பண்ணும்போது 130 காட்டும், 134 கிராம் காட்டும். அந்த 134 கிராம் நாட்டு சக்கரை, அதுல இருந்து அப்படியே 3 பங்கு நம்ம என்ன மூலிகை போடுறோமோ, மூலிகையா இருக்கட்டும், லெமனா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, அப்படியே 3 பங்கு, அப்படியே 10 பங்கு தண்ணி ஊத்திக்கணும். தண்ணி ஊற்றும் போது நமக்கு வந்து 1 பங்கு வந்து கேப் கிடைக்கும். அந்த 1 பங்கு வந்துட்டு வெற்றிடம் இருக்கணும். அந்த வெற்றிடம் இருந்தா மட்டும்தான் நமக்கு ஃபர்மெண்டேஷன் ஆகி ஃபுல்லா நமக்கு அந்த பயோ என்சைம் நமக்கு கிடைக்கும். இது எப்படி பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு டப்பால நல்லா போட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஏர் டைட்டு தான் ரொம்ப முக்கியம். நல்லா ஏர் டைட்டா க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அது டெய்லியுமே காலையில ஒரு டைம், மாலையில ஒரு டைம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இப்படியே வந்து 30 நாள் செய்யணும். 30 நாள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்துக்கு 15 நாளைக்கு ஒரு டைம், ஒரு 15 நாள் கழிச்சு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு 15 நாள் கழிச்சு மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். டோட்டலா நமக்கு இது ரெடியாக 90 டேஸ் ஆயிடும். நம்ம பயோ என்சைம் ரெடியாகி நம்ம கைக்கு வர்றதுக்கு 90 டேஸ் கண்டிப்பா ஆகும். அப்படி ஆகும்போது நம்ம மேல வந்து வெள்ளையா ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்தா மட்டும்தான் நமக்கு கரெக்டா ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு மாதிரி எல்லோ மாதிரி ஒவ்வொருத்தருக்கு வந்திருக்கும், இன்னொருத்தருக்கு வந்து கிரீன் கலர்ல லேயர் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த மாதிரி இருந்தா பயோ என்சைம் நமக்கு ஃபர்மெண்டேஷன் கரெக்டா ஆகல, அது கெட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த டைம்ல வந்து நம்ம அது வேஸ்ட் அப்படின்னு நம்ம தூக்கி போட தேவையில்லை. நம்ம அதுக்கு என்ன நாட்டு சக்கரை நம்ம யூஸ் பண்ணோமோ அதே அளவு நாட்டு சர்க்கரை திரும்ப போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது நமக்கு அதுவும் மறுபடியும் நமக்கு அது ரெடி ஆயிடும். பயோ என்சைமை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே வேஸ்ட் கிடையாது. நம்ம 90 டேஸ் ஆகி அதை ஃபுல்லா ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் இல்லைங்களா? ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அதனுடைய கழிவுகள் கூட நமக்கு வேஸ்ட் ஆகாது. அதை அப்படியே அரைச்சி நம்ம செடியோட வேர்களுக்கெல்லாம் போட்டுடலாம். போடும்போது நமக்கு செடி நல்லாவே வளரும். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த பயோ என்சைம் யூஸ் பண்ணி நம்ம தரை துடைக்கும் போது அந்த தண்ணி கூட நமக்கு வேஸ்ட் ஆகாது. அதை அப்படியே செடிக்கு ஊத்திக்கலாம். பயோ என்சைமை பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜ்ன்றதே கிடையாது. ஒவ்வொன்றுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வேஸ்ட் ஆகிற காய்கறி இருக்கு இல்லைங்களா? இந்த நம்ம காயெல்லாம் அரிஞ்சிட்டு அந்த காம்பு, அந்த தலை எல்லாமே போடுவோம். அது எல்லாமே நம்ம பயோ என்சைம் செய்யலாம். அது செஞ்சு நம்ம செடிக்கு ஃபெர்டிலைசரா நம்ம யூஸ் பண்ணலாம். அதுல வந்துட்டு நம்ம என்னென்ன போடக்கூடாதுன்னா, வெங்காயத்தோல் போடக்கூடாது, பூண்டோட தோல் போடக்கூடாது, பீட்ரூட் போடக்கூடாது, பீட்ரூட்டோட தோல் இருக்கு இல்லைங்களா, அது போடக்கூடாது, வாழைப்பூ போடக்கூடாது. அதாவது எதெல்லாம் நமக்கு அந்த கரையாகுமோ அதெல்லாம் மட்டும் போடக்கூடாது. மீதி எல்லா காயோட கழிவுகளையுமே வேஸ்டேஜ் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். அந்த அரிஞ்சது போக மீதி ஆகுது, அந்த தோல் சீவிரம், பீக்கங்காய் தோல் சீவிரம், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம பயோ என்சைம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம எதை போடுறதுனாலும் 1:3:10:15 அவ்வளவுதான். அப்ப நான் இப்போ இந்த கொஞ்சம் சூரியப்பட போட்ட எண்ணெயும் பயோ என்சைம் கொஞ்சமும் நான் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு அப்படியே அதை நான் காட்டுறேன். ஒரே இது வந்துட்டு பூந்திக்கொட்டை பயோ என்சைம். இது ரெடி ஆயிடுச்சுங்க. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஓபன் பண்ணியிருக்கேன். இது மேல வெள்ளை லேயரா இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து ரெடி ஆனதுக்கு உண்டான அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இது கேரட் பயோ என்சைம். இதுவுமே ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உருளைக்கிழங்கு பயோ என்சைம். இது பாத்தீங்களா, உருளைக்கிழங்கு தெரியுதுங்களா? இது ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இது கேரட் என்சைம். இதுல கேரட் தெரியுதுங்களா? இது இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும் ரெடியாக. நெக்ஸ்ட் இது ரெடியா இருக்கு. ரெடியானா இப்படிதான் வந்து ஒயிட் லேயரா வந்து ஃபார்ம் ஆகி இருக்கும். இது வந்து கற்றாழை என்சைம். இது வெப்பாலை என்சைம். இது ரெடி ஆயிட்டே இருக்கு. இப்படிதான் கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். அந்த இலை வந்து கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். மிக்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். இது கற்றாழை என்சைம். இது வெப்பாலை என்சைம். சாரிங்க, இது வெப்பாலை என்சைம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நான் இந்த சூரியப்படம் போட்ட ஆயில்லாம் கொஞ்சம் காட்டுறேன். இது வந்துட்டு நலுங்கு மாவு. இதை பத்தி இது இப்ப சூரியப்படம் போட வச்சிட்டு இருக்கேன் டெய்லியுமே. இன்னொரு 4 days அந்த மாதிரி தான் ஆகணும், ரெடி ஆயிடும். இது நலுங்கு மாவு. இது வந்து மஞ்சிஸ்தா ஆயில். இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இன்னும் ஃபில்டர் பண்ணாம வச்சிருக்கேன். ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். இது இப்படிதான் இருக்கும். அதாவது மஞ்சிஸ்தா ரூட் இருக்கு, அதை வாங்கி காய வச்சு நல்லா பொடி பண்ணி இது ஆயில் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இது வெப்பாலை ஆயில். இதுவுமே ரெடி ஆயிடுச்சு சார். இது நான் இன்னும் ஃபில்டர் பண்ணல. இது ஃபுல்லாவே உங்களுக்கு இலை தான் தெரியும். ஏன்னா இலை அந்த அளவுக்கு நம்ம போடணும். 1:3 அளவுக்கு போடணும். அடுத்து இது பப்பாயா லீஃப் ஆயிலுங்க சார். இதுவுமே ரெடி ஆயிடுச்சு. இதுவுமே நான் இன்னும் ஃபில்டர் பண்ணாம வச்சிருக்கேன். இலை பாருங்களா எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு. 1:3 போடும்போது நல்லா எண்ணெய் வந்து இலை தான் மேல நிற்கும். நாளாக ஆக தான் வந்து இலை உள்ள இறங்கும். அப்புறம் இன்னும் ஒண்ணு வேணுங்க சார். இது கஸ்தூரி மஞ்சள். இது நான் வந்து வீட்லயே ரெடி பண்ணி தான், இதுக்கப்புறம் நான் ஆயில் இது சூரியப்படம் போட்டு அதுக்கப்புறம் சோப்பு பண்றேன். அப்புறம் இதை நான் ஏற்கனவே காட்டியிருந்தேங்க, சிட்ரஸ் என்சைம். இது கிளீனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. இது நம்ம வெஜ் வாஷன் குரூப்ல போட்டுட்டு இருந்தேங்க, வெஜ் அண்ட் ஃப்ரூட் வாஷ் அப்படின்ட்டு. அதான் இது. ஒரே நிமிஷம் கேமரா
நான் பண்ணியிருக்கிற எல்லாமே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். லாஸ்ட் டைம் வந்துட்டு ஃபினிஷ்டான என்சைம் எல்லாமே நான் காட்டியிருந்தேன். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்கலாங்க. எனக்கு வாய்ப்பளித்த காலேஜுக்கிறதுக்கும் குணபாலன் சாருக்கும் குழுவில் உள்ள அனைவருக்கும் என்னை எதா இருந்தாலும் பண்ணு நான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன என்னோட கணவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்கம்மா. இன்றைய நிகழ்வில் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த சோப்பு தயாரிக்கிறது பயோஎன்சைம் தயாரிக்கிறது பத்தி சிறப்பா நமக்கு வகுப்படுத்தாங்க. இன்னைக்கு வந்து அவங்க செஞ்ச முறைகள்ல என்னென்னங்கிறத நமக்கு வந்து நேரடியாகவும் காட்டி செய்முறைகள் எப்படிங்கிறத பத்தி நமக்கு ஒரு வாரம் நமக்கு சிறப்பா கொடுத்தாங்க. சிறப்பான நிகழ்வு. அதாவது எப்படின்னாக்கா அந்த கெமிக்கல் இல்லாம நம்ம எப்படி தயார் பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தியும் நமக்கு நாம எப்படி வந்து இது வந்து நமக்கு வீட்டுல உள்ள ஒரு வேஸ்டேஜ். இன்னைக்கு காய்கறிகள் வந்து நம்ம பயன்படுத்தக்குள்ள அதோட வேஸ்டேஜ் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம இருக்கிறத பார்த்தாக்கா இன்னைக்கு அதனாலேயே நம்ம வந்து வீட்டுக்கு ஒரு கழிவு அந்த பயோஎன்சைம் தயாரிக்க முடியும் என்பதை பற்றி நமக்கு சிறப்பா விளக்கம் கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திங்க. அது இல்லாம வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க அவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைய நிகழ்வில் வந்து சிறப்பாக நமக்கு வகுப்படுத்தி கொடுத்து சிறப்பித்து கொடுத்த தென்மொழி வீரமணி அம்மையார் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. நன்றிங்கய்யா. நன்றி. நன்றி. இன்றைய நிகழ்வில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா நீங்க அவங்களுக்கு வந்து உங்களுக்கு சந்தேகங்களை வந்து அவங்க தீர்த்து வைப்பாங்க. இன்றைய நிகழ்வில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள்? கண்டிப்பாம்மா. யாருக்கும் சந்தேகம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க பயோஎன்சைம் தயார் பண்ணவங்கள உங்களை கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க வந்து கண்டிப்பா பதில் சொல்லுங்க. அது இல்லாம குழுவுல நிறைய பேர் இதோட கண்டிப்பாங்க ரேட் சார். என்ன பண்றது அப்படிங்கிறத வந்து பல்வேறு கருத்துக்கள் போட்டாங்க. அதுக்கும் தெளிவா நீங்க பதில் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி உங்களுக்கு குழுவுல ஏதாவது பகிர்ந்தாங்கன்னா நீங்க அவங்களுக்கு விளக்கம் கொடுத்து அவங்களுக்கும் ஒரு ஊக்கத்தை கொடுக்கறதுக்கு நீங்க ஒரு முயற்சியா இருக்கணும். நன்றி. வாழ்த்துக்கள்மா. நன்றி. கண்டிப்பாங்க சார். நன்றிங்க சார். நன்றி. மற்றும் முக்கியமான ஒரு தகவல் ஒண்ணு. நம்ம காலைச்சக்கரம் நிகழ்வின் தொடர் நிகழ்வு வந்து 1000வது நாளை கடந்து நம்ம சிறப்பா இந்த நிகழ்ச்சி சிறப்பா போயிட்டு இருக்குது. அது இல்லாம குழந்தைகள் நிகழ்வு வந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம சிறப்பா நடத்திட்டு இருக்கிறோம். காலைச்சக்கரம் நிகழ்வு வந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த கோடை விடுமுறையில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கொல்லிமலை, வானகம், சிவசைலம் அப்படிங்கிற வந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நம்ம வந்து சிறப்பா நிகழ்ச்சியை கொண்டு போய் நேரடி வகுப்பு நடத்திட்டு இருக்கிறோம். இந்த ஆண்டு நம்ம காலைச்சக்கரத்தின் நேரடி வகுப்பு வந்து காரைக்கால்ல நடைபெற போகுது. அதாவது எப்படின்னா 3 நாட்கள் மே 2, 3, 4 மே மாசம் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்கள் வந்து நம்ம காரைக்கால்ல இந்த காலச்சக்கரத்தோட நேரடி நிகழ்வு நடைபெற போகுது. இதுல வந்து 2 நாட்கள் வந்து நமக்கு பயிற்சி கொடுத்த ஆசான்கள் வந்து நேரடியாக வந்து நமக்கு வந்து பயிற்சி கொடுக்க போறாங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது தெளிவுபடுத்த போறாங்க. அவங்கள்ட்ட நீங்க இதுவரைக்கும் கற்ற பயிற்சி முறைகள் அப்படிங்கிறத வந்து 2 நாட்கள் நீங்க அவர்களோட இருந்து நீங்க வந்து பல்வேறு தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம வந்து ஏற்படுத்த போறோம். அது இல்லாம 3ஆம் நாள் வந்து நம்ம வந்து இயற்கை முறையில வந்து காலச்சக்கரத்தோட 1000வது நாள் நிகழ்வை வந்து நம்ம ஜூம்ல தான் இது வரைக்கும் நம்ம கொண்டாடணும். இன்னைக்கு இதை வந்து ஒரு நேரடி நிகழ்வா காரைக்கால்ல வந்து ரோட்டரி சங்கங்கள் அனைத்தும் இணைந்து நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாட போறோம். அது ஒரு நாள் ப்ரோக்ராமா வச்சிருக்கோம். அதுக்கு வந்து நம்ம ஹீலர் பாஸ்கர் ஐயா வந்து நேரடியா வர்றாங்க. அதுக்கு நேரடியா வர்றதுக்கு அவங்க வந்து இது வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால ஹீலர் பாஸ்கர் ஐயா வந்து அன்னைக்கு நேரடியா வந்து நமக்கு அன்னைக்கு சிறப்புரையாற்றுறாங்க. அது இல்லாம நம்ம காலச்சக்கரத்துல கலந்துக்கிட்ட ஆசான்கள் எல்லாருமே இருந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க போறாங்க. தொடர்ந்து 1000 நாட்கள் நடந்த இந்த நிகழ்ச்சிக்கு ரோட்டரி மற்றும் காலச்சக்கரத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்று சிறப்பு நம்ம செய்யறோம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்கா இயற்கையை சார்ந்து அனைத்து விதமான ஸ்டால்கள் நம்ம வந்து பெரிய ஒரு நாள் ஃபுல்லா வந்து நம்ம ஸ்டால் போடுறதுக்கும் ஏற்பாடு பண்றோம். அது பெரிய ஒரு நிகழ்வா வந்து ஏற்படுத்துறதுக்கு ஸ்டால் போட்டு உங்களுக்கு இயற்கை முறையில என்னென்ன நடக்குது, என்னென்ன விளைவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்குண்டான வாய்ப்பையும் நம்ம வந்து அன்னைக்கு ஏற்படுத்துறோம். ஒரு நிமிஷம்.
அதே மாதிரி நம்ம இயற்கையை சார்ந்து எல்லாமே நமக்கு அங்க வந்து விற்பனைக்கும் இருக்கும். எல்லாருமே நீங்க வாங்கிக்கலாம். அது மாதிரியான ஒரு நிகழ்வை நம்ம ஏற்படுத்துறோம். அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு அன்னைக்கு வந்து இயற்கை உணவையும் தொடர்ந்து நம்ம காலச்சக்கரம் நிகழ்வில் கலந்துக்கிட்ட ரேகா அம்மா வந்து நமக்கு வந்து 3 நாட்களும் நமக்கு இயற்கை உணவு வந்து சிறப்பா நமக்கு செய்றதுக்கு இருக்கிறாங்க. அது மாரி காலச்சக்கரத்துல கலந்துக்கிட்ட அனைத்து விதமான ஆசான்களும் நமக்கு நேரடியா வந்து எல்லா விதமா அவங்களுக்கு உண்டான ஒவ்வொரு பயிற்சிகளையும் நமக்கு குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இங்க வந்து காரைக்கால்ல நம்ப என்ன ஏற்பாடு பண்ண போறோம்னா, இதுவரைக்கும் நம்ம மண் குளியல், வாழை இலை குளியல், பழக்குளியல் அப்படின்னு தான் நம்ப இதுவரைக்கும் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப காரைக்கால்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எண்ணெய் குளியல், பூமி குளியல் அப்படிங்கிறத நம்ம ஏற்படுத்த போறோம். எண்ணெய் குளியல் என்பது வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய் குளியல் தான் நம்ம குளிச்சிருக்கோமே, அம்மா தான் நமக்கு சொல்லியிருக்காங்களா, வருமத்துல நமக்கு கிடைக்குதே அப்படிங்கிறது வந்து, அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு எண்ணெய் குளியல்னாக்கா, கிரக அமைப்புல ஒற்றுப்போன ஒரு இது என்னன்னா, சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவானோட அந்த நேரடி அந்த ஆற்றல் வந்து அந்த சனீஸ்வரன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த நல தீர்த்தத்துல நம்ம வந்து அத ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க. நல்ல தீர்த்தத்துல நேரடியா படுறதுனால, அங்க எண்ணெய் தேய்த்து குளித்தால் நமக்கு வந்து நல்ல ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத வந்து நம்ம வந்து அன்னைக்கு ஏற்படுத்த போறோம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நலன் குளத்துல வந்து நம்ம எண்ணெய் குளித்து நீராடுறது ஒரு வாய்ப்ப நம்ம ஏற்படுத்த போறோம். அதே மாரி சனிக்கிழமை 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, பூமி குளியல். கடலோரத்துல இப்ப கடலோரத்துல வந்து இந்த பூமி குளியல பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம முத்துமாரேஸ்வரி மேடம் சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு காலையிலேயே நம்ம வந்து கடலோரத்துல வந்து இங்க காரைக்கால் பக்கத்துல நம்ம வங்காள விரிகுடா இருக்கு. அந்த கடலோரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பூமி குளியல் பண்றதுக்கு உண்டான ஏற்பாடையும் நம்ம பண்ண போறோம். இது வந்து வெளியில நம்ம பண்ண முடியாது. அதனால கடல் இருக்கிற நம்ம காரைக்கால்லயே நம்ம அத பண்ண போறோம். 2 குளியல்கள் வந்து நம்ம அங்க சிறப்பா குடுக்க போறோம். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, 3 வேளைகளும் வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கை உணவு தான். தொடர்ந்து நமக்கு வந்து 2 நாட்களும் 3 வேளையும் இயற்கை உணவு தான். 3வது நாளும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சமைச்ச இயற்கை உணவு தான். அப்படிங்கிறத 3வது 4ஆம் தேதியும் நம்ம குடுக்க போறோம். அது இல்லாம எல்லா ஆசான்களும் நேரடியா வந்து கலந்துக்கிட்டு நேரடியா நமக்கு சந்தேகங்கள், பயிற்சிகள் எல்லாமே குடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீலர் பாஸ்கர் ஐயா நம்மளோட கலந்துகிட்டு நமக்கு அந்த நிகழ்ச்சியில வந்து சிறப்புரையாற்ற இருக்காங்க. வெளி ஊர்லேருந்து நெறைய பேர் வந்து நமக்கு அங்க ஒரு ஸ்டால் போட்டு, நம்ம இயற்கை முறையில தயாரிக்கப்பட்ட உணவு முறைகள பற்றியும், பொருட்கள் பற்றியும் நமக்கு அங்க வந்து ஒரு விற்பனைக்கும் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நம்ம ஏற்படுத்த போறோம். அதனால ஒரு பெரிய ஒரு நிகழ்வா தான் நம்ம இதுவரைக்கும் வந்து நம்ம வேற ஊர்ல போயிட்டு இருந்து நம்ம அங்க ஒரு நிகழ்ச்சிய சிறப்பிச்சுட்டு வருவோம். இங்க வந்து அதை விட ஒரு பெரிய ஒரு நிகழ்வா நம்ம வந்து இந்த காலச்சக்கரம் நிகழ்வு வந்து இந்த வருஷம் செய்ய போகுது. ஏன்னா 1000 நாட்களை கடந்த ஒரு காலச்சக்கரம் நிகழ்வு என்பது மக்களுக்கும் பயனுள்ள ஒரு நிகழ்வாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இது வந்து யாருக்குன்னா, முதல்ல வந்து காலச்சக்கர அன்பர்களுக்காக மட்டும் தான். காலச்சக்கர அன்பர்கள் வந்து இவ்வளவு வந்து பயணிக்கக்குள்ள, நம்ம ஒரு குடும்பமா அன்னைக்கு கூட சொன்னாங்க. அதாவது எப்படின்னாக்கா, நான் பேசிட்டுருக்குள்ள சொன்னாங்க, அ ஒவ்வொரு நிகழ்வும் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து குடும்பத்தோட இருந்தாலும், அந்த ஒன்றிணைந்து ஒரு நிகழ்வ நடத்துறது வந்து, அந்த குடும்ப விழாவாகவோ, குடும்பத்தில கலந்துகிட்டு ஒரு நிகழ்வ நடத்துறது வந்து பெரிய ஒரு ஆத்ம திருப்திய குடுக்கும். அது வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில வந்து திரும்ப நினைத்து பார்க்கக்குள்ள நமக்கு வந்து பெரிய ஒரு பேரின்பத்த குடுக்கும் அப்படிங்கிறத வந்து நினைவுபடுத்துனாங்க. அதே மாரி நம்ம ஒவ்வொரு நிகழ்வையும் நடத்தியிருக்கிறோம். அந்த காலச்சக்கர அன்பர்களுக்காக இந்த நிகழ்வும் அதாவது எப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு நட நம்ம அந்த காலச்சக்கரத்துல வந்து எல்லாமே ஒன்றிணைந்து ஒரு குடும்பமா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நினைவுகள் நமக்கு வர வேண்டும். அந்த நினைவுகளோட தொடர் நிகழ்வு தான் இந்த காலச்சக்கரத்தின் காரைக்கால் நிகழ்வு அப்படின்னு எடுத்துக்கலாம். எனவே அனைவரும் இந்த நிகழ்வுல கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திங்க. இன்றிலிருந்து உங்களுடைய பதிவுகள் ஏன்னா இன்னும் 1 மாசம் தான் இருக்குது. நம்ம நெறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது. அதுக்கு உண்டான நெறைய ஏற்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தொடர்ச்சியா வந்து இந்த நிகழ்வுக்கு இன்விடேஷன் பண்றதுலேருந்து, பொறுப்பாளர்கள வர வைக்கிறதுலேருந்து, இடத்த தேர்வு செஞ்சு நம்ம வந்து அந்த நிகழ்ச்சிய நடத்துற வரைக்கும் நெறைய ஏற்பாடுகள் இருக்கு. அதனால காலச்சக்கர அன்பர்கள் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி என்பது வந்து காலச்சக்கர அன்பர்கள். இப்ப காலச்சக்கரத்துல கலந்துக்கிட்டவங்க தான் வரணுமா? அப்படிங்கிறது கிடையாது. உங்களை சார்ந்து நீங்க யார வேணாலும் அழைச்சுட்டு வரலாம். மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தி அவங்களையும் அழைச்சுட்டு வரலாம். அதனால நம்ம நெறைய விஷயங்கள் அதாவது உணவுலேருந்து, இடவசதியிலேருந்து நம்ம செய்ய வேண்டி இருக்கிறதுனால, முன்னாடியே உங்களுடைய பதிவுகள நீங்க தெரியப்படுத்துனீங்கன்னா, எத்தனை நபர்கள் என்பத வந்து நாங்க வந்து சரிப்படுத்திப்போம். ஏன்னா வந்து இடத்துக்கு, உணவுக்கு இது மாரி விஷயங்கள் வந்து நம்ம வந்து முன்னாடியே நம்ம ஏற்பாடு செய்ய வேண்டியது இருக்குது. அதனால வந்து குழுவுல உள்ளவங்க வந்து நம்ம தொடர்ந்து நம்ம டேட்டையும் முன்னாடியே சொல்லிட்டதுனால,
நீங்க உடனே உங்களுடைய பதிவுகளை வந்து குழுவில் பதிவிட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 நாட்களுக்கு தான் கட்டணம். 2ஆம் தேதி 3ஆம் தேதி நம்ம நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு மட்டும்தான் கட்டணம். அடுத்தது 4ஆம் தேதி நடக்கிறது வந்து அது நம்ம ரோட்டரி சங்கத்தை சார்ந்து நடக்க போகுது. அதனால அதுக்கு வந்து கட்டணங்கள் கிடையாது. அது காலைச்சக்கர அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இலவசம் தான். அதனால 2 நாட்களுக்கு உண்ட கட்டணங்கள் என்ன என்பதை பற்றி நான் பின்னர் அறிவிக்கிறேன். ஏன்னா வந்து அந்த உணவுகள்லேருந்து ஏற்பாடு பண்றதுலேருந்து, இடம் ஏற்பாடு பண்றதுலேருந்து என்னங்கிறத வந்து நாங்க கால்குலேட் பண்ணிட்டு உங்களுக்கு அதுக்குண்டான அமௌண்ட் என்னங்கிறது ஆனா குறைவாக தான் இருக்கும். அது என்ன அமௌண்ட்டுங்கிறதையும் பிறகு நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக குழுவுல பதிவிடுறேன். அது வந்து நீங்க வந்து மெயினா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ எத்தனை நபர்கள் நீங்க கலந்துக்க போறீங்க அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் இன்றிலிருந்து கூட நீங்க உடனே பதிவிட்டு, உடனே தெரியப்படுத்துனீங்கன்னா நல்லாருக்கும். நன்றி. இந்த சிறப்பு நிகழ்வு அ நாமால் தான் நடக்கணும். அதாவது நடத்துறது வந்து காலச்சக்கர அன்பர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொருத்தவர்களும் எண்ணி, இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்த வேண்டும். இது உங்களுடைய நிகழ்வு. அதனால ஒவ்வொரு வருஷமும் நம்ம சிறப்பா ஒரு ஊருக்கு போய் நம்ம இந்த நிகழ்வ சிறப்பா கொண்டாடிட்டு வர்றோம். இந்த வருடம் காரைக்கால்ல வந்து எண்ணெய் குளியல், பூமி குளியல் அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு நம்ம நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது என்னன்னாக்கா, அன்னைக்கு காரைக்கால் அம்மையாரோட 4ஆம் தேதி வந்து 4/5 அதாவது மே மாசம் 4ஆம் தேதி வந்து காரைக்கால் அம்மையார் கோயிலோட கும்பாபிஷேகம். அதுவும் உங்களுக்கு அந்த பாக்கியமும் கிடைக்கும். அதனால அத ஏற்படுத்திக்கிறவங்க அதெல்லாம் சிறப்பா பயன்படுத்திக்கலாம். இவ்வளவு சிறப்புகள பாருங்க நம்ம வந்து காரைக்கால்ல நடத்தணும்னா, அந்த அம்மையாரே நமக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். இது வந்து எத்தன வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததோ தெரியல. நம்ம தேதியிட்டு நாங்களே தேதிய வச்சுட்டு, அதுக்கப்புறம் போயிட்டு அத பார்க்குறோம். அன்னைக்கு நானும் நம்ம மயில்வாகனன் தான். அன்னைக்கு அன்னதானம் குடுக்கவுல அதுக்கு பக்கத்துல தான். அன்னைக்கு டேட்ட வந்து பார்த்துட்டு பேசிட்டு இருக்கோம். அன்னைக்கு தாங்க கும்பாபிஷேகம் அப்டிங்கிறாங்க. அதாவது நம்ம அதுக்காக டேட் வைக்கல. டேட்ட வச்சுட்டு, அந்த டேட்ல வந்து நாங்க செய்ய போறோம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம்ல, அன்னைக்கு தாங்க கும்பாபிஷேகம் அப்டின்றாங்க. அது வந்து பிரபஞ்சம் வந்து இவ்வளவு நிகழ்வ வந்து நமக்கு வந்து ரொம்ப அ அளித்துட்டு இருக்கு. நம்ம தான் பயன்படுத்திக்கணும். எனவே வந்து எல்லாருமே இந்த அரிய வாய்ப்ப பயன்படுத்திங்க. உங்களுடைய சிறப்பான ஒரு பதிவு எங்களுக்கு முக்கியம். எத்தனை நபர்கள் என்பதை பற்றி நீங்கள் உடனே எங்களுக்கு வந்து பதிவுகள வெளியிடுங்க. பதிவுகளை வெளியிட்டு அனைவருக்கும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி